அடிப்படையை மனதிலே பதிய வைத்துக் கொள். இதோடு இந்த உலக வாழ்வில் வாழ். இறைவனிடத்திலே உறவை சீராக்கிக் கொள்வதற்கு அது உதவி செய்யும். அதற்கு பிறகு சொன்னார்கள், யா புனைய அக்கிமிஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்டு, அடிப்படை அடு. உன் இறைவனிடத்தில் நெருங்குவதற்குள்ள அடிப்படை அஸ்ஸலாத், தொழுகை. தொழுகை இல்லாதவருக்கு இறை தொடர்பு கிடையாது. இறைவனை விட்டு நீங்கியவர் இறைவனை மறுத்தவர் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகை ஒரு மனிதனுக்கு இந்த உலக வாழ்வில் மறு உலக வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி தரும். இறை தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பானோ அது வெளிச்சமாக, சாட்சியாக, உதவியாக இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வரும். அவனை பாதுகாக்கும் தொழுகை, பாவங்களில் இருந்து தடுக்கும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான அசிங்கமான காரியங்களில் இருந்து அவனை தடுக்கும். இறை தூதரிடத்தில் வந்து சொன்னார் ஒரு மனிதர், இறை தூதரே, ஒருவர் காலையில் எல்லாம் வணங்குகிறார், இரவில் பாவம் செய்கிறார், அநியாயம் செய்கிறார், அசிங்கங்களை செய்கிறார், ஆனால் தொழுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் தொழுகையில் நிலையாக இருக்கட்டும். இன்ன ஸலாத்தஹு தன்ஹாஹு யௌமன், அவனுடைய தொழுகை ஒரு நாள் அவனை தடுக்கும். தொடர்ச்சியாக அவன் இந்த வணக்கத்தில் இருந்தால் அவனை அது பாதுகாக்கும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். இறைவனிடத்தில் ஒன்று வேண்டும் என்றால் இஸ்தஈன் பிஸ்ஸலாத், தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள். வாழ்வில் பிரச்சனையா, சோதனைகளா, பொருளாதாரத்தில் பிரச்சனையா, சோதனைகளா, உறவில் பிரச்சனையா, சோதனைகளா, இஸ்தஈன் பிஸ்ஸலாத், தொழுகைதான் அடிப்படை. யார் ஒருவர் அதை பாதுகாக்கிறாரோ அல்லாஹ் அவரை பாதுகாப்பான். அல்லாஹ் அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவான். அல்லாஹ் அவருடைய சிரமங்களை நீக்குவான். யா புனைய அக்கிமிஸ் ஸலாத், என் மகனை தொழுகை எடுத்துக்கொள், நன்மையை ஏவு, தீமையை தடு. வஸ்பிர் அலா மா அஸாபக், சோதனைக்குரிய உலகம் அது, சிரமத்திற்குரிய உலகம் அது. எங்கு பார்த்தாலும் சோகமான முகங்களையும் சோகமான காட்சிகளையும் சோகமான நிகழ்வுகளையும் பார்த்து மனிதன் தன்னை ஸ்ட்ரெஸ்ஸில் அல்லது தன்னை கவலையில் அதிகம் உட்படுத்திக் கொள்ளக்கூடிய நேரம் இது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், கபர்களை பார்த்து மன்னரைகளை பார்த்து மனிதன் சொல்லுவான், நான் உன்னிடத்தில் இருக்க வேண்டாமா, வாழ்வதற்கு பதிலாக மரணத்தை ஆசைப்படுவான். அதுதான் மிக அதிகமான காட்சி. ஒரு மகனுக்கு ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கடைபிடி. உன்னை சோதனைகள் தாக்கும், சிரமங்கள் தாக்கும், எல்லா வகையிலும் நீ சோதிக்கப்படுவாய் இறைவனால். பொருளாதாரத்தை கொண்டு, செல்வம் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு, கல்வியை கொண்டு, நேரங்களை கொண்டு, உறவுகளை கொண்டு இறைவன் சோதிப்பான். வஸ்பிர் அலா மா அஸாபக், நலவில் தொடர்ச்சியாக இருந்து தொழுகையை தொடர்ச்சியாக கடைபிடித்து நன்மையை ஏவி தீமையை தடுத்து இறை தொடர்போடு பொறுமை எதிர்கொள். இன்ன ذلك من عزم الامور, மிக பலமான உறுதியான காரியங்களில் அது ஒன்றாகும். அடுத்து சொன்னார்கள் தன் மகனை பார்த்து, இது இறைவனோடு ஷிர்க்கிலிருந்து விலகி, இணை வைப்பிலிருந்து விலகி, பெற்றோர்களோடு உறவை சீரமைத்து, இறைவனோடு இருக்கக்கூடிய உறவையும் சீரமைத்து, உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற அடிப்படை எடுத்துக்கொண்டு மனிதர்களோடு வாழப் போகிறாய். அது உன் மதத்தை பின்பற்றுபவர்கள் இருப்பார்கள், ஒரு மதத்தை பின்பற்றாதவர்கள் இருப்பார்கள், உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள், உன்னை மறுப்பவர்கள் இருப்பார்கள். மகனே, வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, உன் முகத்தை மக்களை விட்டு திருப்பி செல்லாதே, பெருமையால் திருப்பி விடாதே ஒருபோதும். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் செருக்கோடு பெருமையோடு நடக்காதே. தன்னை பெருமை பெற்றுக் கொள்பவர்களையும் இறைவனுடைய அருட்கொடையை மறுத்து தன்னால் ஆனது என்று நினைக்கக்கூடியவர்களையும் இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. மகனே, என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே ஒரு உறவை, ஒரு தன்னோடு வாழக்கூடிய சக மனிதர்களை தரக்குறைவாக ஒருபோதும் பார்த்து விடாதே. மதத்தாலோ, ஜாதியாலோ, மொழியாலோ, இனத்தாலோ, அல்லது உன் மதத்தை பின்பற்றாமல் இருப்பதாலோ இன்னொருவரை தாழ்வாக பார்த்து விடாதே. ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு அடையாளம் அவன் மனிதர்களை தரக்குறைவாக கருதுவதாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறை தூதருக்கு இறைவன் அமைத்த பாடம் அது. குறைஷி தலைவர்கள், மிகப்பெரிய செல்வந்தவர்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சபை, இறை தூதர் இறைவனை பற்றி செய்தி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு ஏழை, கண் தெரியாத ஒரு நபித்தோழர் அந்த அறைக்கு வருகிறார். உம்மி மக்தூம். ரசூலுல்லாஹ் செல்வந்தவர்களும் உயர்ந்தவர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில்